ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவ வந்தா நல்லா இருக்கும்னு தான் நானும் எதிர்பார்க்கறேன். ஆனா அவ தான் வரவே இல்லையே. இந்த டிரைவர் பையன் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறானே, ஏதோ தப்பா இருக்கே. நம்ம அவ்வளவு சொல்லியும் அவங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்கன்னா நாம யாருன்னா அவங்களுக்கு கண்டிப்பா காட்டணுமா? நம்ம சும்மா மிரட்டுவோம், ஆனா சொன்னதை செய்ய மாட்டோம்னு அவங்க நினைச்சிட்டாங்க போல இருக்குமா? அப்போ நம்ம பேசுறதோட நிக்க கூடாது, சொல்றத செஞ்சிடுவோன்னு அவளுக்கு புரிய வச்சிடலாமா? சரிமா. சாரி மானசா, நானும் உன்னை காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறேன். உங்க அம்மாவுக்கே அந்த அக்கறை இல்லையே, என்ன என்னமா பண்ண சொல்ற? டேய், போய் பெட்ரோல் எடுத்துட்டு வாங்கடா. ரெண்டு பேரும் இப்ப ஜோடியா யமலோகம் போக போறீங்க. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? ஊத்து இவங்க மேல. மேல ஊத்தாதீங்கடா. என்ன வேணாலும் பண்ணுங்க. மானச விட்டுடா. டேய், டேய் வேண்டாம்டா. ப்ளீஸ் வேண்டாம். சொன்னா கேளுங்கடா. ப்ளீஸ் டேய் தர்ஷன், இவன் ஒருத்தன். தம்பி, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு இறக்கம் இல்லாதவ இல்ல. வேதா அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க நினைச்சாலும் நான் அப்படி நினைக்க மாட்டேன். எப்பவுமே லவ்வுக்கு சப்போர்ட் பண்ற ஆளு நான். அதனால சாவுல கூட உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்க தான் பாக்குறேன். தர்ஷன், தீப்பெட்டிய கொடு. நான் கொளுத்துறேமா. டேய், உனக்கு முன்னாடியே அந்த வேதா எனக்கு தான் எதிரி. நான் ஒண்ணு பண்றேன், அவ மகளை நான் கொளுத்துறேன். நீ அவ மருமகனை கொளுத்து, சரியா? சரிங்கம்மா. வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். உனக்கு கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை இருக்கும். உன் மனசுக்கு பிடிச்ச கடவுளை நல்லா வேண்டிக்கோ. உங்க அம்மா தான் உன்னை கைவிட்டுட்டா, அந்த கடவுளாவது வந்து உன்னை காப்பாத்துதான்னு பாப்போம். ப்ளீஸ், நாங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கே உன்னை பார்த்தா பாவமா இருக்கு மானசா. ஆனா நீ வாழணும்னு உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லையே. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? எங்க அம்மா கண்டிப்பா வருவாங்க. ப்ளீஸ் எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சரி, உனக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உங்க அம்மா வராளான்னு பாப்போம். வரலன்னு வை, கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் நான் கொளுத்திடுவேன். சார், நான் யாருன்னு கேட்காதீங்க சார். நான் சொல்ல வர விஷயத்த மட்டும் தெளிவா கேளுங்க. சகுந்தலா உங்க தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டையும் கடத்தி வச்சிருக்காங்க சார். அவங்க உயிரை காப்பாத்தணும்னா
அம்மா தனியா வரணும்னு டிமாண்ட் பண்ண போறாங்க சார். அப்படி அவங்க வந்தா அவங்களை கொல்றதுதான் அவங்களோட பிளான் சார். எப்படியாவது உங்க அம்மாவையும் தங்கச்சி காப்பாத்துங்க சார். நான் உங்க கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆள் தான் சார். ஆனா என் பொண்ணு உங்க ஸ்கூல்ல தான் ஃப்ரீயா படிச்சிட்டு இருக்கா. அந்த நன்றி உணர்ச்சியில தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஏதாவது பண்ணுங்க சார். அண்ணா அண்ணா ப்ளீஸ் எந்திரிங்க அண்ணா. அண்ணா கார்த்திக். ஏய் அவளை காரோட வச்சு கொளுத்து. ஊத்துங்கடா பெட்ரோல. ஐயோ ப்ளீஸ் எங்க அம்மா ஒண்ணும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எங்க அம்மாவை ஒண்ணும் பண்ணாதீங்க. அண்ணா எந்திரிச்சுக்கோண்ணா. அண்ணா அம்மாவை கொளுத்த போறாங்கண்ணா. அண்ணா எந்திரிங்க அண்ணா. அண்ணா ஏஞ்சுக்கோங்கண்ணா. இல்ல அவங்களுக்கு இன்னொரு நாளை குறிச்சிடுறேன். இதுக்காக நான் எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்த தெரியுமா? அப்படியே விட்டுருவேனா நானு? ப்ளீஸ் கார்த்திக். ச்சே. வேற தீப்பெட்டி குடுக்கடா. ஆண்டி வேண்டாம். ஐயோ வேண்டாம் ப்ளீஸ். அம்மா டேய் சஞ்சய், அம்மாடா. வித்யா வித்யா. வித்யா சஞ்சய், சஞ்சய், டேய் என்னடா சொல்ற? வித்யாடா அவனடா உள்ள இருக்கா. வித்யாவா? டேய் உங்க அம்மா தாண்டா அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏன் வித்யான்னு கத்துற? நான் சொல்ல கேட்காம அவதாண்டா வந்தா. ஐயோ வேதா தானே இருந்தா அதுல? வேதாதான். இவ வித்யான்னு அழுவுறான். சின்ன அம்மா லக்கேஜ் எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் ஏத்தியாச்சுமா. விஜய் சின்னாவுக்கு பணம் கொடு. இல்லம்மா எனக்கு எது வேணாங்க. இருக்கட்டும், நாங்க இந்த ஊர்ல இருந்த வரைக்கும் எங்களுக்கு நீ ரொம்ப உதவியா இருந்த. அத வாங்கிக்கோ. இல்ல வேணாங்கம்மா. வாங்கிக்க சின்ன. நாங்க உனக்கு இத சம்பளமா கொடுக்கலப்பா, அன்பளிப்பா கொடுக்கறோம். வாங்கிக்க வாங்கிக்க. ஐயோ ஐயா ரொம்ப நன்றிங்கம்மா.
என்னம்மா எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சுதாமா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எந்த குறையும் இல்ல. நம்ம தெய்வம் என் பையனோட கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுத்துருச்சு. நீங்க இனி வருஷம் தவறாம குடும்பத்தோட கோயிலுக்கு வந்துட்டு போயிருங்கம்மா. கண்டிப்பா வரேன். சென்னைக்கு போனதும் சஞ்சய் பிரீத்தியோட கல்யாண வேலையை ஆரம்பிக்க போறேன். கல்யாணம் முடிஞ்ச கையோட நாங்க எல்லாரும் கோயிலுக்கு வருவோம். ரொம்ப சந்தோஷம்மா. ஆ, தேதி முடிவு பண்ணி பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் நான் கொடுத்து விடுறேன். கல்யாணத்தன்னைக்கு நீங்க வர வண்டிக்கும் ஏற்பாடு பண்றேன். ஊர்ல இருக்கிற எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். மா, இது எங்க குடும்பத்துல நடக்கிற கல்யாணம்மா. நாங்க வராம இருப்போமா? நிச்சயமா எல்லாரும் வந்துருவோம். ரொம்ப சந்தோஷம். மா, பல வருஷம் கழிச்சு நீங்க இந்த ஊருக்கு வந்தாலும் இந்த ஊரோட பெருமையெல்லாம் மீட்டு கொடுத்துட்டு போறீங்க. உங்களை இந்த ஊர் எப்பவும் மறக்காதுமா. அது என் கடமை. அந்த சகுந்தலா குரூப்பால உங்களுக்கு நிறைய பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம். அது எங்களோட சொந்த பகை. அவளால எங்களை எதுவுமே பண்ண முடியாது. அத நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நாங்க சரிம்மா, கிளம்புறோம். நல்லபடியா போயிட்டு வாங்க. என்ன வேதா, இன்விடேஷனுக்கு எப்ப பேசின? ஊர்ல இருக்கும் போதே பேசிட்டேன்க்கா. நம்ம ஜோசியர் கிட்ட கேட்டு நாளும் குறிச்சிட்டேன். வர 23ஆம் தேதி கல்யாணம். அம்மா, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி? ஒன்னும் பிரச்சனை இல்லடா, பாத்துக்கலாம். இவ்வளவு அவசரமா வேலையை ஆரம்பிக்கணுமா? இதுக்கு மேலயும் இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஓகே பிரீத்தி ஆண்டி, உனக்கு இது பிடிச்சிருக்கா பாரு. நான் செலக்ட் பண்ணிருந்தாலும் இதுதான் ஆண்டி செலக்ட் பண்ணிருப்பேன். இந்தாங்க. சஞ்சய், சஞ்சய், இன்விடேஷன் செலக்ட் பண்ணிருக்கேன். இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. சஞ்சய், என்ன சஞ்சய், இன்விடேஷனை பாரு. நல்லா இருக்குமா? அதையே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே மேடம். மத்த டீடைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்க பிரஸ்ஸுக்கு நான் மெயில் அனுப்பிட்டேன். சரிங்க மேடம். சீக்கிரமா பிரிண்டிங்க முடிச்சு ஒரே நாள்ல மொத்த பத்திரிக்கையையும் டெலிவரி கொடுக்கற மாதிரி பாருங்க. ஓகே ஓகே மேடம், கொடுத்துடலாம் மேடம். வரேன் மேடம். ஓகே. சுந்தரி, உனக்கு எத்தனை இன்விடேஷன்ஸ் தேவைப்படும்? எனக்கு ஒரு 500 பத்திரிக்கை போதும். ஓகே. ஆனா எப்படி கொடுத்து முடிக்க போறேன்னு தெரியல. அம்மா, அண்ணா இருக்கான். அப்பாவும் நாளைக்கு வந்துருவாரு. அதெல்லாம் கொடுத்துடலாமா? வேதா, டைம் ஆயிடுச்சு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே. சும்மா நானும் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரேன். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல, வா போலாம். அது இல்லப்பா, இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பேச்சுலர் பார்ட்டி வேற இருக்கும். டேய், என்னடா பேச்சுலர் பார்ட்டிக்கு இந்த மாதிரி வேட்டி சட்டையில யாராவது போவாங்களா? என்னடா பேசுற? நீ இப்ப கல்யாணத்துக்கு போறியா இல்ல பேச்சுலர் பார்ட்டிக்கு போறியா? கல்யாணத்துக்கு தான்ப்பா. அப்படியா? இப்படி அது அப்பா, ஏன்பா
அண்ணன் எப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? அண்ணன் போற இடத்துக்கு நீங்களும் போணுமா? அது நல்லா இருக்குமாப்பா? அண்ணா நீ போ. வரேன் வரேன்பா, வரேன் விஜய். போடா போ, பின்னாடியே நானும் வரேன். யார் அந்த பொண்ணு? நீ இன்னும் என்னென்ன தப்பு பண்ணிருக்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாண நாள். சீரும் சிறப்போட ரொம்ப நன்னா இருப்பேன். யாரு பேருக்கு அர்ச்சனை? 2 பேருக்கும் தான். கொடுங்க. பேர் சொல்லுங்க. வித்யா. வித்யா நாமதேயசே மகர ராசி, தியாதசே திருவோண நட்சத்திரம், துலா ராசி, சித்திர நட்சத்திரம். 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். சஞ்சே நாமதேயசே துளாராசியாம் தியாதசே சித்திர நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். தீர்க்க சுமங்கலே பவ, தீர்காயுஷ்மான் பவ. இது சாமி கழுத்துல இருந்த மாலை. இந்த மாலையை 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்து தீர்த்தத்தை வாங்கிக்குவோம். இந்த அம்பாள் அருளால உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்ல வாழ்க்கை அமையும். எப்பவும் சந்தோஷமா ஒத்துமையா இருப்பீர்கள். இந்தாங்க, எடுத்துங்க, மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்கசுமங்கலே பவ. இந்தாங்க, எடுத்துக்கோ. சஞ்சய் காரு வெளியே தானே நிக்குது. அப்ப அவன் உள்ளதானே இருக்கணும். எங்க போனா?
ஆண்டிக்கு கொடு. இந்தாங்க ஆண்டி. தேங்க்யூ. இந்தாங்க அங்கிள். தேங்க்ஸ். போயிட்டு வரேன். வா. நம்ம 2 பேரும் இங்க இருக்கிறத யாராவது பார்த்துட்டு அத்தை கிட்ட போய் சொன்னாங்கன்னு வைய, அவ்வளவுதான். இனி நம்ம அவங்க கிட்ட சொல்றதுக்கு பொய்யே இல்ல. கொஞ்ச நேரம் நம்மள சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு எந்த பயமும் இல்லாம ஒரு நார்மல் புருஷன் பொண்டாட்டியா இருப்போம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். சரி, சாப்பிடு. சரி, இது புடி. இதோ வந்துடுறேன். வாமா, உள்ள வா. வலது காலை எடுத்து வச்சு வா. வேதா, வேதா, வேதா. அப்பா, என்ன பண்றீங்க? அம்மாவை கூப்பிடுறீங்க? வேதா, கீழே வா. மாமா, அத்தை எதுக்கு கூப்பிடுறீங்க? வேற எதுக்கு? அவ உத்தம நினைச்சிட்டு இருக்க அவன் பையன் என்ன பண்ணிருக்கான்னு எடுத்து விளக்கமா சொல்றதுக்கு தான். மாமா, கோவில் ஒரு மாதிரி பேசிட்டு இங்க வந்து வேற மாதிரி பேசுறீங்க. அங்க நான் அப்படி பேசலனா இங்க நீங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்கல்ல. அப்படியே எங்கேயாவது போயிருவோன்னு என்ன மிரட்டி சத்தியம் எல்லாம் பண்ண வச்சீங்க. வித்யா, நான் என்ன செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான். நீ தைரியமா இரு. இனிமேதான் உன் வாழ்க்கையே தலை நிமிர்ந்து நிக்க போகுது. வேதா, அப்பா சீக்கிரம் கீழே வா. அப்பா ப்ளீஸ் பா. என்னாச்சுப்பா? உங்க அம்மா எங்கடா? போய் கூட்டு வா. அம்மா வெளியே போயிருக்காங்க, வர லேட் ஆகும். இந்த மாதிரி முக்கியமான நேரத்துல தான் வீட்லயே இருக்க மாட்டான். எப்படா வருவா? தெரியலப்பா. சரி, அவளுக்கு போன் பண்ணு. அப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? எவ்வளவு முக்கியமான வேலையில இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லு. டேய், என்னடா பாக்குற? போன் பண்ணு. விஜய், போன் பண்ணாத. டேய், நீ எதுக்குடா அவனை தடுக்கிற? நீ பண்றா. நான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போராடிக்கிட்டு இருந்தா இவன் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே வித்யா கழுத்துல தாலியை கட்டிட்டான். இன்னையோட இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள். எல்லாரும் பொக்கே கொண்டு வந்து இவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. சஞ்சய், என்ன இதெல்லாம்? நீயா இப்படி எல்லாம் பண்ண? என்னால நம்பவே முடியல. அண்ணா, அப்பா சொல்றது உண்மையா? அதான் தாலி எடுத்து காட்டினாலே, அப்புறம் இது உண்மை இல்லாம என்ன பொய்யா? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் அத்துக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ, அவ்வளவுதான். இந்த வீடே 2 ஆயிடும். உன்னை கொன்னே போட்டுருவாங்க. இப்ப எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லதான் போறேன். அதுக்காக தான் நான் உள்ள வேகமா வந்தேன். இவன் நேரம் அவ வீட்ல இல்ல, வரட்டும். இந்த வீட்டு மருமகளா ஒரு மகாராணி மாதிரி வாழ வேண்டிய வித்யாவை கேவலம் ஒரு வேலைக்காரி மாதிரி வாழ வச்சுட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ண? உங்க அம்மா மேல உனக்கு அவ்வளவு பயமா? அவ்வளவு பயப்படுறவன்
ஏன்டா வித்யா கழுத்துல தாலியை கட்டின? இவளை இந்த வீட்டிலே கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் உள்ள தைரியம் இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு ஏன்டா தைரியம் இல்லாம போச்சு? இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெளியே சொல்லிட கூடாது என்கிட்ட சத்தியம் வர வாங்குறீங்களா? மாமா அவசரப்படாதீங்க, நாங்களே ஒரு நாள் அத்தை கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம் மாமா. எப்பமா சொல்லுவீங்க? இன்னும் எத்தனை நாள் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்க போற நீ? இவனை நம்பிட்டு இருந்தான்னு வை, இவன் அம்மாக்காக யாருன்னே தெரியாதுன்னு கூட உன்னை ஒரு நாள் நடுரோட்ல நிறுத்திடுவான். அப்பா அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்கப்பா, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. வேற எப்படிப்பட்ட ஆள்ரா நீ? எத்தனை தடவை உங்க அம்மாவும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் வித்யாவை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாங்க. அப்பெல்லாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? வேடிக்கை தானே பார்த்த, உன்னால தடுக்க முடிஞ்சதா? ஏய், அவன் பொண்டாட்டிடா, அவளுக்கு நடந்த அநியாயத்தெல்லாம் வெளிப்படையா உன்னால தட்டி கேட்க முடிஞ்சதா? அம்மா வரட்டும், நானே அவங்க கிட்ட சொல்றேன். ஏன்னா வேற வழி இல்லனா ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லிடலாங்கிற மைண்ட் செட்ல தான் நானே இருந்தேன். சஞ்சய் என்ன பேசுற? இல்ல வித்யா, அப்பா சொல்றது சரிதான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னை கஷ்டப்படுத்துறது? அம்மா நம்மளை இருந்து துரத்தி விட்டாலும் பரவாயில்ல, நம்ம உண்மையை சொல்லிடுவோம். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிப்போம். வேற வழி இல்ல. என்னடா இப்படி ஒரு அம்மா பிள்ளையா இருக்கா, அவங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு இருக்கா, கையை கட்டிட்டு நின்னு வேடிக்கை பாக்குறான்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல. எப்படா எடுத்து பேசுவோன்னு எதிர்பார்க்கறீங்கல்ல. இன்னைக்கு இந்த இடத்துல இதே இடத்துல நான் பேசுறேன்ப்பா, பேசுறேன் பாருங்க. சஞ்சய் வேண்டடா, நான் சொல்றது கேளு. அவளால இதை தாங்கிக்க முடியாதுடா. இல்ல பெரியமா, இதான் என் முடிவு. வேண்டாம் சஞ்சய், இதுல எந்த மாற்றமும் இல்ல. சஞ்சய் சொல்றது கேளு. பேசுற முடியாது வித்யா. வாவேதா, போன வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சா? நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? விஜய், என்னடா நடந்தது? ஒண்ணு இல்லம்மா, எல்லாரும் நார்மலா தான் இருக்கும். பொய் சொல்லாத, எனக்கு நல்லா தெரியும் இங்க என்னமோ நடந்திருக்கு. ஸ்னேகா, அத்தை நீ சொல்லுமா, என்னாச்சு? அது வந்து சஞ்சய். அம்மா அது நான். சஞ்சய் என்னடா சொல்றது? நானே சொல்றேன். நான் தான் சஞ்சய கை நீட்டி அடிச்சேன். சஞ்சய அடிச்சீங்களா? எதுக்கு அடிச்சீங்க? வேற எதுக்கு? இவங்கிட்ட வித்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எவ்வளவோ சொல்றேன், என் பேச்ச கேட்கவே மாட்டான். உன்ன மீறி எதுவும் செய்ய மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? திருந்தவே மாட்டீங்களா? வித்யா. தாத்தா. ஏமா, அங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கான், நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன தாத்தா? வேத ஏதோ கோயில் எல்லாம் கேட்டு அந்த பிரீத்திக்கு கூட சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணிருக்காளாமே. ஆமா தாத்தா. ஏமா, நீ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்க? வேற என்ன தாத்தா பண்ண முடியும்? அத்தை எதிர்த்து என்னால என்ன செய்ய முடியும்? நான் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எந்த இடத்துலயுமே அவங்க மருமகளா என்ன யோசிக்க மாட்டாங்க. உன் புருஷன் உன் மாமன் எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றாங்க தாத்தா. நீ இவ்வளவு செஞ்சும் அந்த வேதா இப்ப வரைக்கும் அந்த பிரீத்தி தான் வசத்தின்னு நினைச்சிட்டு இருக்கால. ஒண்ணு இல்ல வித்யா, நீ அத்தைங்கிற மரியாதைக்காகவும் அவன் மேல நீ வச்சிருக்கிற பாசத்துக்காகவும்
ரொம்பவும் அடங்கி போற, ரொம்ப விட்டு கொடுத்து போறல, அதான். அரசனூர்ல இருந்த அதே வித்யா அந்த வீட்டுல இப்ப இருந்தா நடக்கிறதே வேறையா இருக்கும். அப்படி என்னால நடந்துக்க முடியாதே தாத்தா. ஒண்ணு இல்லதா, நீ ஒரு 2 நாள் எங்கேயாவது ஒரு ட்ரிப் போயிட்டு வா. உண்மையான வித்யா எப்படி இருப்பா, அவ இந்த குடும்பத்துல என்னென்ன செய்வான்னு நான் வேதாவுக்கு புரிய வைக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? நீ பயப்படுற மாதிரி நீதான் வித்யாங்கிற உண்மைய நான் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன். என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரிஜினல் வித்யாவை வச்சு நான் அந்த குடும்பத்தை ஒரு கலக்கு கலக்கிறேன் பாரு. என் பேத்தி முன்னாடி அந்த பிரீத்தியால நிக்கவே முடியாதுன்னு நான் வேதாவுக்கு புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வந்தா போதும். என்னதா என்னமோ யோசிக்கிற? இல்ல தாத்தா, அது இத பாரு, உன் குடும்பத்துக்கு எந்த சேதாரமும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. 2 நாள் நீ ஆட்டத்துல இருந்து ஒதுங்கி இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க தாத்தா. அப்போ சாம்பிளுக்கு பார்த்த ஒரு பத்திரிக்கையில மட்டும் தான் என் பேர் இருந்துச்சா ஆண்டி? மத்த பத்திரிக்கை எல்லாத்துலயும் அவ பேர் தானா? அங்கிளும் விஜயும் இந்த பத்திரிக்கை தான் ஊரெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆண்டி. அவங்கள முதல்ல ஸ்டாப் பண்ணணும். சஞ்சய், உங்க அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ண. சரி. எங்க இருந்தாலும் பத்திரிக்கை கொடுக்கறத நிறுத்திட்டு உடனே வீட்டுக்கு வர சொல்லு. ரெண்டு பேரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கிள் பத்திரிக்கையில இவ பேர் இருக்கிறது தெரிஞ்சா சந்தோஷமா எல்லார்கிட்டயும் கொடுப்பாரா ஆண்டி? கல்யாணத்துக்கு இன்விடேஷன் எவ்வளவு முக்கியம், அதுல போய் இப்படி பண்ணிருக்காங்களே. மேடம் ஜூஸ். எங்க அம்மா இப்ப ஜூஸ் கேட்டாங்களா? நீங்க போங்க. என்னாச்சு வேதா? சஞ்சய், அந்த பிரஸுக்கு போன் பண்ணுடா. லைன்ல இருக்காங்க. ஹலோ, நாதன் கார்ட். நான் வேதவல்லி பேசுறேன். வணக்கம் மேடம். இன்விடேஷன் கார்டு எல்லாம் வந்துருச்சா? எந்த குறையும் இல்லல மேடம். எங்க சர்வீஸ் எப்படி இருந்துச்சு மேடம்? இப்ப மட்டும் நான் பிரஸுக்கு நேர்ல வந்தனா உன் பிரஸைய தீ வச்சு கொளுத்திடுவேன். மேடம் என்னாச்சு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பையனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம்னு நான் பத்திரிக்கை அடிக்க சொன்னா கண்டவ பேரை போட்டு நீ பத்திரிக்கை அடிச்சிருக்க? இல்ல மேடம், நீங்க சொன்ன பேர்ல தான் மேடம் அடிச்சிருக்கோம். நீங்க ப்ரூஃப் பாத்தீங்களா மேடம்? ஏய், ஒரு இன்விடேஷன்ல மட்டும் அந்த பேரை அடிச்சிட்டு மத்ததுல எல்லாம் வேற ஒருத்தியோட பேரை அடிச்சு வச்சிருக்க. யாரு யாரு உன்னை அப்படி பண்ண சொன்னது? யார்கிட்டயாவது பணம் வாங்கினியா? அப்படிலாம் இல்ல மேடம். நான் யாருன்னு தெரியாம என் வீட்டு கல்யாண பத்திரிக்கையில நீ தப்பு பண்ணிருக்க. பொழுது விடியறதுக்குள்ள உன் பிரஸோட லைசன்ஸ நான் காலி பண்ணல. என் பேரு வேதவல்லி இல்ல. மேடம் மேடம் போனவை. வேதா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? பத்திரிக்கையில ஏன் பேரை போடாம அந்த வித்யா பேரை போட்டு அடிச்சிருக்காங்க.
மினிஸ்டருக்கு கொடுக்கும் போதுதான் எங்களுக்கே தெரிய வந்தது. அந்த வித்யாவும் என் மாமனாரும் சேர்ந்துகிட்டு அவங்களோட வேலைய ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. இப்படி எல்லாம் கொளறுபடி பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு அவங்க பாக்குறாங்க. அது நடக்காது. விஜயும் அவரும் எங்க? வேதா, நீ தானே பத்திரிக்கை கொடுக்க போக சொன்ன. இன்னும் 2 பேரும் திரும்பி வரலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.